ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மலைநாட்டு திவ்ய தேசம் பாகம் 4. ஸ்ரீ திருமூழிக்களத்தான் திருக்கோயில் திருமூழிக்களம். லக்ஷ்மணனின் கண்ணீர் மல்கிய மன்னிப்பு. ராமரை தேடி காட்டுக்கு வர்ற பரதனை பார்த்ததும் லக்ஷ்மணன் தன் வில்லெடுத்து போருக்கு தயாராகிட்டாரு. ஆனா பரதன் வந்ததே ராமரை திரும்ப கூப்பிடத்தானே தெரிஞ்சதும் லக்ஷ்மணன் நொறுங்கி போயிட்டாரு. அந்த பாவத்துக்காக லக்ஷ்மணன் இங்கே பல காலம் தவம் செஞ்சாரு. கடைசியா பரதனும் லக்ஷ்மணனும் கட்டிப்பிடிச்சு சமாதானமான இடம் இதுதான். தீராத பிணி தீர்க்கும் அஞ்சனம். இந்த கோயில்ல ஒரு விசேஷமான வழிபாடு உண்டு. இங்க இருக்கிற பெருமாளுக்கு சாத்தப்படுற அஞ்சனம் ரொம்பவே விசேஷம். கண் திருஷ்டி, தீராத வியாதிகள் இருக்கிறவங்க இந்த மைய வாங்கி பூசிக்கிட்டா எல்லாம் குணமாகும். திருவாய்மொழி பிறந்த கதை. திருமூழிகளம் அப்படிங்கிற பேரே எப்படி வந்துச்சு தெரியுமா? பெருமாளே தன் திருவாயால ஹாரீத முனிவருக்கு தர்மங்களை உபதேசிச்ச இடம். அதாவது திருமொழி களம். ஆழ்வார்களுக்கு இந்த தலம் மேல அவ்வளவு காதல். உங்க வார்த்தைக்கு ஊர்ல மரியாதை வரணும்னா இந்த திருமொழி களத்தானே ஒரு முறை வந்து சேவிங்க. பரசுராமர் பிரதிஷ்டை செஞ்ச விக்கிரகம். இங்க இருக்கிற பெருமாள் சிலையை செதுக்கியது பரசுராமர்னு சொல்லப்படுது. கடல் அலையால அடிச்சிட்டு வந்த 4 சிலைகள்ல ஒண்ணுதான் இந்த லக்ஷ்மணன் சிலை. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து அந்த பெருமாள் இன்னைக்கும் உயிரோட்டமா காட்சி தர்றது ஒரு மிராக்கிள். அடுத்த பகுதியில 45வது தலம் பத்தி பார்க்கலாம். அடியேந்தாசன் ரெங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.